ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஹவுஸ் பிரியா யூடியூபில் இணைந்து கொள்ள யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்கிற நல்ல தெய்வத்தை நான் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தொழில்களிலே, விவசாயங்களிலே, பல முயற்சிகளிலே முன்னோக்கி வருவதற்காக அணுக பிரயாசப்படுகிறோம், அதிகமாய் போராடுகிறோம். சில நேரம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் வாய்க்காத போது, நம் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் சறுக்குகிற போது நாம் சோர்வடைகிறோம். எனவே தான் சில காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில் குறைவுகள் வருகிற போது நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் செபிக்கிற போது, அவரை நோக்கி கெஞ்சுகிற போது ஆண்டவர்களோட வாழ்க்கையிலே மாற்றங்களை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நான் எதிர்பார்த்து உழைக்கிறேன், அதனால் பலனை சில நேரங்கள் அடைய முடியாமல் இருக்கிறது. எதிர்பார்த்து விதைக்கிறேன், சில நேரம் விதைப்புக்கான அறுவடை கிடைக்காமல் இருக்கிறது. இப்படி பலவிதமான போராட்டங்களுக்குள்ளாக அநேகர் நாம் கடந்து போகிறோம். ஆனால் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் விதைத்த விதைகள் ஒன்றும் வீணாய் போகாதபடி அத்தனையும் ஆசீர்வாதமாய் மாற்ற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால் மட்டும் முடியும். எனவே அவரை நம்பி, அவரை விசுவாசித்து, அவரை சேவித்து, அவரை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதியும் என்று அவர் சமூகத்தை நாங்கள் நோக்கி கேட்கிற போது அவர் என்னை உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாங்கள் தியானத்துக்காக ஆகாயின் புத்தகம் 2வது அதிகாரம் 19ஆம் வாக்கியம் இப்படி சொல்கிறது: களஞ்சியத்தில் என்னும் விதையும் தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரம் மதல செடியும் ஒலிவ மரம் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லு என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எதிர்பார்த்த இடங்களிலே சில நேரங்கள் ஆசீர்வாதங்கள் தாமதமாக இருக்கலாம், எதிர்பார்த்த காரியங்கள் வாய்க்காமல் இருக்கலாம், எதிர்பார்த்த இடத்தில் நாங்கள் தோல்விகளை சந்தித்தவர்களாக இருக்கலாம். அந்த வார்த்தை சொல்கிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, என்னுடைய ஆண்டவர் எப்பொழுதும் என்னை உங்களை ஆசீர்வதி உயர்த்துகிறவர். தேவனை அண்டி வாழுகிற, தேவனை சேவித்து வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கையிட்டு செய்கிற சகல பிரயாசங்களிலும் எங்கள் தேவநாயகத்தை எல்லாவற்றும் 1000 மடங்கு பெறும்படி ஆசீர்வதிக்கிறவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கான வழிகளை திறப்பார். இன்று முதல் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். இன்று முதல் உங்களுக்கான தடைகளை உடைப்பார். இன்று முதல் உங்களுக்கான சகலவற்றை அவர் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற போது அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவர் இன்று முதல் நிச்சயமாக என்னை உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவைகளோடு, போராட்டத்தோடு, கடனோடு, நெருக்கத்தோடு, கண்ணீரோடு, இன்றைக்கு ஆண்டவரே எல்லா ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏனால் நானும் நீங்களும் சேவிக்கிற கடவுள், நானும் நீங்கள் தேடுகிற கடவுள் என்றென்றைக்கும் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறோம் மட்டுமில்லை, அவர் இல்லாதது இருக்கிற போல அழைத்து ஆசீர்வதிக்கிறவர். எனவே இந்த வார்த்தை நீங்கள் எந்த ஒரு தேசத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், இவ்வளவு காலம் நீங்கள் பிரயாசப்பட்டு இருக்கலாம், இவ்வளவு காலம் உழைத்து இருக்கலாம், இவ்வளவு காலம் விதைத்து இருக்கலாம், இவ்வளவு காலம் எத்தனை முயற்சி எடுத்திருக்கலாம், ஒன்றும் ஒருவேளை உங்களோட களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கலாம், எதுபோல விதைத்ததுக்கான பலன் கிடைக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு அத்திமரமாக இருந்தாலும், மாதுளை செடியாக இருந்தாலும் இன்னைக்கு கனி கொடுக்க இல்லையா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் இல்லாதலிருந்து இருக்கல் வளைத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்னை உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர்களுடைய வெறுமைகளை கண்ணோக்கி பார்க்கிறவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, எங்கள் குறைச்சலிலே நிறைவி கொடுக்கிற உன்னதமான தெய்வம் நம்முடைய ஆண்டவராய் தேவன் மாத்திரமே. எனவே இந்த காலை வேளையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்ட யாராக இருந்தாலும், நீங்கள் சில குறைவுகளோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களா? தேவைகளோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களா? சஞ்சலங்களோடு கடந்து போறீர்களா? எல்லாம் உங்களுடைய தேவைக்கு குறைவான பணங்கள் இருக்கிறதா? இன்றைக்கு அதை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். அவர் ஆசீர்வாதத்தின் செழிப்பை கொடுக்க முடியும். ஆண்டவரால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 5 அப்பங்களையும் 2 மீன்களை 5000 பேருக்கு கொடுக்கிற தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் குறைச்சலை மாற்றி அவர் இன்று முதல் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய களஞ்சிய சாலைகள் நிரப்பப்படும், உங்களுடைய வீடு ஆசீர்வாதத்தில் நிறைக்கப்படும், உங்களுடைய தொழில்கள் உங்களுடைய செழிப்பாய் மாறும். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனை பற்றி, தேவனை பிடித்து தேவனோடு கூட வாழ்வீர்களா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் இன்று முதல் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். கவலை கொள்ளாதீங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டத்தின் வறுமைகள் எல்லாம் அந்த நாட்களில் மாற்ற தேவனால் முடியும். காரணம், கர்த்தரால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நம்புவோம், அவரை பிடித்துக் கொள்வோம். ஆண்டவரே, இன்று முதல் எங்களை ஆசீர்வதிங்க என்று கேளுங்கள், அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட அவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை குறைவுகளோடு, ஆண்டவரே இன்றைக்கு தேவைகள் குறைவான காரியங்கள் கையில் இருந்தால் இந்த கையில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதை ஆசீர்வதிங்க, இது பெருக்கத்தை கொடுங்க, என் தொழில் வளங்களில் உயர்வை கொடுங்க, மேன்மைகளை கொடுங்க, இதை விதைப்பை ஆசீர்வதிங்க கேட்டு பாருங்க, அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க. பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே,
ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்க அத்தனை குறைவுகளையும் நிறைவாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே 5 அப்பத்தை 2 மீன்களை 5000 பேருக்கு போஷிக்கத்தக்கதாய் மிகுதியாய் சேர்த்து வைக்கத்தக்கதாய் நீங்கள் அற்புதம் செய்தது போல ஆண்டவரே இந்த வறுமையோடு ஆண்டவரை விதைத்ததுக்கான அறுவடை இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தொழில் வளங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே நன்மைகள் பெருகட்டும். தகப்பனே இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, இந்த வார்த்தை யாரெல்லாம் பிடித்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த வாழ்க்கையை கர்த்தருடைய கரம் இன்று முதல் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்று முதல் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்று முதல் செழிப்புள்ளதாய் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகளை ஆண்டவரே சந்தேங்க, குறைவை நிறைவாய் மாற்றி ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் தாட்டி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கலங்காதீங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி இன்று முதல் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.